கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை எங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இதில் 5 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசுவானவர் அதிக ஞானத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அல்ல, பைத்தியமானவைகளை மாத்திரமே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பைத்தியமானவைகளை, பலவீனமானவைகளை, இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவர்களை, இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் இப்படிப்பட்டவர்களை தான் அதிகமாய் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பைத்தியமானவைகளை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவருக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டே, நீ பைத்தியமாய் இருக்கிறாய் என்று, நீ அற்பமாய் எண்ணப்பட்டாய் என்று நீ கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எந்த விதத்திலும் குறைவுபட்டு போகாதபடி கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னுடைய குறைவை எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார் என்று நாம் அவர் மேல நம்பிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது கர்த்தர் பைத்தியமாய் இருந்த என்னை ஞானவானாய் மாற்றும்படி கர்த்தராகிய ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்தெடுத்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது பைத்தியமானவைகளை, இழிவானவைகளை, பலவீனமானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவர்களை, இல்லாதவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் வீட்டிலே ஒன்றும் இல்லை என்றாலும் என் தேவனாகிய கர்த்தரை நாம் முழுமனதோடு தேடும் பொழுது கர்த்தர் இல்லாதவைகளை கூட இருக்கிறவை போல மாற்றுகிற தேவனாய் நம் தேவன் காணப்படுகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமாக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர்களை எத்தனை பேர் ஞானத்தோடு இருக்காங்க, அப்படிப்பட்ட வாலிபரெல்லாம் நீங்கள் இந்த திறமையுள்ளவர்களை நீங்கள் கொண்டு வாங்க, இந்த ராஜாவின் அரமனையில் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. ராஜ குலத்தார்களை, துறை மக்களை, மாசு இல்லாதவ, இருதயத்தில் கசப்பு இல்லாதவங்க, கடைப்பட்டவங்களா இல்லாதவங்க, அழகானவங்க, சகல ஞானத்தில் தேறினவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வியில் நிபுணருங்க, அப்படிப்பட்டவங்களாம் அரமனைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 சொல்லப்பட்டது போல, நான் பைத்தியமானவைகளை தான் நான் தெரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட ராஜ குலத்தார்களை இருக்கிறவங்கள, ஞானத்தில் அறிவுள்ளவங்களை, மாசு இல்லாதவங்களை அப்படி நான் கேட்கல. நான் பைத்தியமானவைகளை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இழிவானவங்களை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அற்பமாக எண்ணப்பட்டவங்களை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக கூட அற்பமாக எண்ணப்பட்டவங்களில் லேயாலை கூட நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ராகேலுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். லேயாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார் என்று நமக்கு தெரியும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள் என்று. அப்போது நாம் உண்மையாகவே இயேசுவுக்கு முன்பாக நாம் தாழ்த்தப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை தான் தெரிந்து கொள்வார் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 29:31 லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள். இவருடைய 2 கதையில நம்மளுக்கு தெரியும். ராகேல் ரொம்ப ரூபவதியா அழகுள்ளவளா இருந்தாள், லேயாள் கூச்ச பார்வையா இருந்தாள். ஆனால் நான் ராகேலை தான் அதிகமாக மிகவும் நேசித்தான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு 7 வருஷம் ராகேலுக்காக வேலை செஞ்சான், அந்த மகளை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் திருமணம் முடிந்த பிறகு அதில் போய் தான் தெரியுது அவள் ராகேல் இல்லை, அவள் லேயாள்னு சொல்லி. ஆனால் லேயாள் கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்தாள். ஆனால் அவளை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள், அவள் கூச்ச பார்வையாக இருந்தாள். அவள் யார் திருமணம் செய்வார் என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்திருந்த லேயாளுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக அதிசயமான காரியம் நடந்ததை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டு, அற்பமாக எண்ணப்பட்ட என் தேவன் என்னை அதிசயமாய் நடத்தினார் என்று சொல்லி லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அப்போ ஆண்டவர் பாருங்க,
பாருங்க, என்னுடைய சிறுமையை பார்த்தாரு, என்னுடைய கர்த்தரின் சிறுமையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு மகனை பெற்றவளுக்கு ரூபன் என்று பேர். கடைசியாக பாருங்க 35 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். என் புருஷன் கூட என்னை அற்பமாக எண்ணிட்டாங்க, இவளை போய் நான் திருமணம் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என் கர்த்தரை நான் தேடும் பொழுது மாத்திரமே புருஷன் ஒரு நாள் சொல்கிறாரு, நான் லேயால் அற்பமாக எண்ணிட்டேன், அவள் தான் என்னுடைய மனைவி என்று தேடி வராங்க. அப்போது மனிதனை நோக்கி நாம் தேடி ஓடாதபடி கர்த்தரையே நோக்கி நாம் அமர்ந்திருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ அற்பமாக எண்ணப்பட்டவள் அல்ல, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் இழிவானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஒன்றும் இல்லாதவைகளை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அற்பமாக எண்ணப்பட்டவளை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், பலவீனமானவர்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வேத வசனத்தின்படியெல்லாம் நாம் கேட்டு அவருடைய வழியிலே நான் நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னுடனே இருப்பேன். நீ எந்த இடத்துல போய் மனிதர்களுடைய புலம்பி சொல்லினாலும் கர்த்தரை நீ துதிக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழும் பொழுது, அவருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அற்பமாக எண்ணப்படவில்லை, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே அவரோடு கூட நாம் இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை போல ஒரு நாள் ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெரிதாக்கின நம் தேவன், யூதா வம்சத்தையே கொடுத்த நம் தேவன் நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க முடியும். அப்படி விசுவாசிக்கும் ஆனால் இஸ்ரவேலாகிய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை கைவிட மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை பார்த்து தான் சொல்லுகிறார். நீ கைவிடாத இருப்பேயானால் கர்த்தரை முழு மனதோடு தேடும் பொழுது நாம் கண்டடைய முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.